ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நார்மலாக இருக்கேன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அவசியம் பார்க்க வேண்டிய முக்கியமான 10 சுற்றுலாத்தலங்களை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இது தமிழ்நாட்டோட 30வது மாவட்டமாக 2004ஆம் ஆண்டு தருமபுரி மாவட்டத்திலேருந்து பிரிக்கப்பட்டுச்சுங்க. மேலும் இந்தியாவில் அதிக அளவில் மாம்பழம் உற்பத்தி செய்யும் மாவட்டங்களில் ஒன்றாவும் இருக்குது. இங்கே தமிழ், ஆங்கிலம் மற்றும் கன்னடம் போன்ற மொழிகள் பேசும் மக்கள் வசிக்கிறாங்க. மேலும் தென்பெண்ணை ஆற்றின் நீர் ஆதாரமாகவும் இந்த மாவட்டம் திகழுது. பசுமையான பள்ளத்தாக்குகள், மலைகள், குன்றுகள் போன்ற இயற்கை வளங்கள் நிறைஞ்சதாகவும் வரலாற்று சிறப்புமிக்க கோட்டைகள், பாறை ஓவியங்கள் நிறைந்ததாகவும் உள்ள இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள முக்கியமான சுற்றுலாத்தலங்கள் என்னென்னு பார்க்கலாமா? அரசு அருங்காட்சியகம். கிருஷ்ணகிரியிலேருந்து காந்தி ரோடு, அப்சரா தேட்டர் பக்கத்தில் இந்த அரசு அருங்காட்சியகம் அமைஞ்சிருக்கு. மாவட்ட அருங்காட்சியகங்களில் 12வதாக 1993ஆம் ஆண்டு இந்த அருங்காட்சியகம் தொடங்கப்பட்டுச்சுங்க. இந்த மாவட்டத்தோட பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிற நடுக்கற்கள் இந்த அருங்காட்சியகத்தோட முக்கிய காட்சி பொருளாக இருக்குது. மேலும் கலை, தொல்லியல், மானிடவியல், மண்ணியல், தாவரவியல் மற்றும் விலங்கியல் பிரிவுகளை சேர்ந்த பல பொருட்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஐயூர் இயற்கை சூழல் சுற்றுலா பூங்கா. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேன்கனி கோட்டைக்கு பக்கத்தில் இந்த ஐயூர் இயற்கை சூழல் சுற்றுலா பூங்கா அமைஞ்சிருக்குங்க. இது அடர்ந்த மூங்கில் காடுகளுக்கு மத்தியில் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு அழகான இடம். இங்கே மூங்கில் குடில்கள், பாரம்பரிய குடில்கள், சிறுவர் விளையாட்டு மைதானம் மற்றும் கண்காட்சி கோபுரம் போன்றவை இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா தேன்கனி கோட்டையிலேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், ஓசூர்லேருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இருக்குங்க. இங்கே இருக்கிற முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லல் மற்றும் நக்கி போன்ற மரங்கள் இங்கே கூட்டு தொகுப்பாக இந்த காடு ஃபுல்லாக பறந்து விரிந்து காணப்படுதுங்க. அதனால் அவை ஒன்றோடொன்று பின்னி பிணைஞ்சு மேற்கூரை போல் இருக்கிறதுனாலையும் சூரிய ஒளி புகாமல் தடுக்கப்பட்டு ஆண்டு முழுவதும் இந்த இடம் பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாகவே இருக்கும். ஒரு ஒன் டே ட்ரிப்புக்கு ஏற்ற பிளேஸாகவும், மேலும் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் கூட இருக்குங்க. கெஸ்ட் ஹவுஸில் போயும் ஸ்டே பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம போகலாங்க. அதுக்கு நம்பரும் கொடுத்துருக்கேன். தளி ஏரி மற்றும் பூங்கா. இந்த தளி ஏரி மற்றும் பூங்காவானது ஓசூர்லேருந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், கிருஷ்ணகிரியிலேருந்து 75 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இருக்குங்க. இந்த தளியானது சுற்றிலும் குன்றுகளாலும் மலைகளாலும் சூழப்பட்டு ஆண்டு முழுவதும் குளிர்ச்சியாக இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு குட்டி இங்கிலாந்து அப்படின்ற பேர் கூட இருக்குங்க. இங்கு இருக்கும் ஏரிகள், சிறு மலைக்குன்றுகள் மற்றும் பள்ளத்தாக்குகள் போன்றவற்றால் இது ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாகவும் இருக்குது. ட்ரெக்கிங்க்கும் இந்த இடம் ரொம்ப ஃபேமஸுங்க. அதனால் இங்கே ஓசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, பெங்களூர்லேருந்தெல்லாம் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் எப்பயுமே வருவாங்க. அருள்மிகு சந்திரசூடேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஓசூர்லேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. மலை மேலே 3 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. மலை அடிவாரத்துலேருந்து கோவிலுக்கு போகிறதுக்கு 200 படிக்கட்டுகள் கொண்ட நடைபாதையும், வண்டியில் போகிறதுக்கு சாலை வசதியும் பண்ணியிருக்காங்க. இந்த மாவட்டத்தில் தங்கத்தேர் அமைஞ்ச ஒரே கோவில் இது ஒன்று தாங்க. மேலும் இந்த கோவிலில் மாசி பௌர்ணமி அன்னைக்கு நடக்கிற தேர் திருவிழாவுக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லேருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் எப்பயுமே வருவாங்க. ராயக்கோட்டை. இது தேன்கனி கோட்டையில் இருக்கிற ஒரு மலைக்கோட்டைங்க. இது ஒரு பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக இருக்குங்க. பழைய தருமபுரி மாவட்ட பகுதியில் இருந்த பாராமகால் என அழைக்கப்படும் 12 கோட்டைகளில் இந்த ராயக்கோட்டையும் ஒன்றுங்க. முதல் 3 மைசூர் போர்கள்லையும் இந்த ராயக்கோட்டை சிறப்பிடம் பெற்றிருக்கு. மேலும் இந்த கோட்டைக்கு சுற்றுலா பயணிகள் போய் பார்க்குறதுக்கும் ட்ரெக்கிங் போகிறதுக்கும் கூட அலோவ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஊர் பக்கத்தில் ஒரு பிகினப்பள்ளி அருவி அப்படின்னு கூட ஒன்று இருக்குங்க. கெலவரப்பள்ளி அணை. இந்த அணையானது ஓசூர்லேருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கெலவரப்பள்ளி அணையானது தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே 1993ஆம் ஆண்டு கட்டப்பட்டுச்சுங்க. இதன் கொள்ளளவு பார்த்திங்கன்னா 481 மில்லியன் கன அடிகள். இந்த அணையிலிருந்து தான் பார்த்திங்கன்னா தண்ணி டெய்லி ஓசூர் தொழிற்பேட்டைக்கு முக்கியமாக வழங்கப்படுது. மேலும் கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் உள்ள 23,830 ஏக்கர் விவசாய நிலங்கள் இந்த அணை மூலமாக தான் பாசனம் பெறுதுங்க. மேலும் இந்த அணைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பூங்காவும் அமைச்சிருக்காங்க. அதனால் ஓசூர் மக்களுக்கு ஒரு சிறந்த சுற்றுலாத்தலமாகவும் இந்த அணை இருக்குங்க.
ஸ்ரீ பர்ஷா பத்மாவதி ஜெயின் கோவில். இந்த ஜெயின் கோவிலானது உலகிலேயே அதிக உயரம் கொண்ட சிலைகள் கொண்ட கோவிலில் ஒன்றா இருக்குங்க. இது கிருஷ்ணகிரியிலேருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த கோவிலோட வளாகம், அதோட ஆன்மீக சூழல் மற்றும் கட்டிடக்கலையின் அழகு போன்றவற்றால் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அடிக்கடி வந்து போகும் முக்கிய இடமாகவும் இந்த ஜெயின் கோவில் இருக்குங்க. கிருஷ்ணகிரி கோட்டை. இந்த கோட்டையானது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோட்டைங்க. இந்த கோட்டையானது பல்வேறு அரசுகள் மற்றும் காலனித்துவ சக்திகளின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு வலிமை மிக்க வரலாற்று கோட்டைங்க. தற்போது இந்திய தொல்லியல் துறையின் கீழ் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னமாக பராமரிக்கப்பட்டு வருதுங்க. மலை உச்சியில் இருக்கும் இந்த கோட்டைக்கு போகிறதுக்கு படிக்கட்டும் அமைச்சிருக்காங்க. அருள்மிகு காட்டு வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு காலத்தில் தோன்றிய மிக பழமை வாய்ந்த கோவிலுங்க. முதல்ல ஒரு கற்பாறையில் தான் ஆஞ்சநேயர் உருவம் செதுக்கப்பட்டு பின்னாடி அங்கே கோவில் அமைச்சாங்க. இந்த கோவிலை சுற்றிலும் அக்காலத்தில் காடாக இருந்துச்சுங்க. அதனால் இது காட்டு வீர ஆஞ்சநேயர் கோவில் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. ஆஞ்சநேயருக்கு பக்கத்தில் யோக நரசிம்மர், லட்சுமி தாயார் சன்னதிகளும் அமைச்சிருக்காங்க. மேலும் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா 2 அதிசயங்கள் இருக்குங்க. ஒன்று பார்த்திங்கன்னா வளரும் நந்தி. கோவில் மூலஸ்தானத்துலேருந்து இடது பக்கம் கோவிலுக்கு வெளி பக்கத்தில் பாறையில் இந்த நந்தி இருக்குங்க. இது நாள்தோறும் வளர்ந்து வர்றதாகவும் பக்தர்களால் நம்பப்படுது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை தேங்காங்க. இந்த கோவிலில் பக்தர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை வேண்டிட்டு பிரார்த்தனை தேங்காய் ஒன்று ஒரு பையில் போட்டு கட்டுவாங்க. அந்த தேங்காயை 3 மாதம் கழட்ட மாட்டாங்களாம். அந்த 3 மாதத்துக்குள்ளே அவங்க வேண்டிய காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறதும் இங்கே நடந்துட்டுருக்கிற ஒரு உண்மையாக இருக்குங்க. ஃபைனலாக கிருஷ்ணகிரி அணை அல்லது கேஆர்பி அணை. இந்த அணையானது கிருஷ்ணகிரியிலேருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட இந்த அணை 1958 கட்டி முடிக்கப்பட்டு அப்போதைய தமிழக முதல்வரான ஐயா காமராஜர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுச்சு. இதன் கொள்ளளவு பார்த்திங்கன்னா 1666 மில்லியன் கன அடிகள். மேலும் இந்த அணை மூலம் 3652 ஹெக்டேர் நிலங்களும் பாசனம் பெறுதுங்க. இந்த அணை பகுதியில் அழகிய பூங்கா ஒன்றும் அமைச்சிருக்காங்க. அணையின் வலது பக்கம் 45 ஏக்கர் மற்றும் இடது பக்கம் 15 ஏக்கர் அப்படின்னு மொத்தம் 60 ஏக்கர் பரப்பளவில் இந்த பூங்கா அமைஞ்சிருக்குங்க. இந்த பூங்காவில் சிறுவர்களுக்கான விளையாட்டு சாதனங்கள், புல்வெளிகள், நீரூற்றுகள் போன்றவையும் இருக்குது. அதனால் ஃபேமிலியோடு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஏற்ற இடமாவும் இருக்குங்க. மேலும் இங்கே ஒரு மான் பண்ணையும் பராமரிக்கப்பட்டு வருது. அதனாலையும் இந்த அணைக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.